என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க ஐயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். மகந்த எக்கோ குறை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. 27 படிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஆதி திருச்சபை என்று அறியப்படுகிறதான மோசேயின் காலத்திலே எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரவேல் என்று சொல்லுகிற மகிமையான சபை ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுதும், கூடி வந்து பிரியும் பொழுதும் ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொன்னார், நீ ஜனங்களை அனுப்பும் பொழுது ஆசீர்வதித்து தான் அனுப்ப வேண்டும். அவர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ளுவாராக என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை சொல்லப்படுமானால் அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஜனங்களை வாழ்த்தும் பொழுது 4 காரியங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்க வேண்டும். 1, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். 2வது தேவனுடைய பாதுகாவல். 3வது தேவனுடைய கிருபை. 3வது தேவ சமாதானம். இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் உச்சரிப்பீர்கள் என்றால் அது அப்படியே சம்பவிக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. முதல் நாள் இரவிலே சமாதானம், இது தேவ சமாதானத்தை குறித்து நான் பேசலை, இயல்பான சமாதானத்தை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முதலாவது நாளிலே நாம் படித்தோம், சமாதானத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு படித்தோம். அதை நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் உங்கள் சேனலில் தேடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். நேற்றுக்கு இரவிலே நாம் எங்கு சமாதானத்தை எதிர்பார்க்க வேண்டும், எங்கெல்லாம் சமாதானம் வேணும், எங்கெங்கே சமாதானம் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த இரவிலே படிக்க ஏதுவாயிற்று. 2 காரியம் நம்ம படித்தோம். 1, உறவுகளில் சமாதானம். சொல்லுங்க இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். உறவுகள் என்று சொல்லும் பொழுது யாரை ஒப்பனையா வைத்து சொன்னேன்? உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆண்டவர் நம்மிடத்தில் உறவுகளோடு சமாதானமாக இருக்க சொல்லி கொடுக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, சபைகளுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் கரிசனை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அக்காட்ட பேசி 10 வருஷம் ஆச்சும்பா. சித்தப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டால் சித்தப்பா நான் பார்த்தே 20 வருஷம் ஆச்சும்பா. ஆனால் பலிபீடத்தில் வந்து சொல்லுவான், ஆலயத்தில் சொல்லுவான், நீர் எப்போ வருவீர் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், நீ செத்தாதான் வருவேன்பா. அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் மிக மிக அவசியம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சோமா இருக்கீங்களான்னு கேளுங்க, உசுரோடு இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. சில ஆட்கள் மரம் மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வெரி குட் வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக நம்ம படித்தோம், பலிபீடத்திலே சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அப்படின்னா 2வது சபைக்கும் பலிபீடத்திற்கும் இடையில் சமாதானம் இருக்கணும். நம்முடைய ஆராதனைகளிலே சமாதானம் காணப்படவே. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தோடு சரியான உறவில் இல்லை, தேவ மனிதர்களோடு சரியான உறவில் இல்லை, ஆலயத்தோடு சரியான உறவில் இல்லை, ஆராதனைகளோடு சரியான உறவில் இல்லை. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தார். சாலமோனுக்கு தரிசனம் உண்டான பொழுது அவர் நேர எருசலேமுக்கு போய் ஆண்டவரை அப்போ கவனிக்கணும், இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஒரு காரியம் படிச்சிருக்கீங்களா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பின்னால் என்ன உண்டா? அவ்வளோ வேஸ்ட்டையும் கொண்டு போகிற இடம் ஒரே கொண்டு பரமையாக்கும் கிடக்கும். நீங்கள் சில ஆட்கள் தரிசனத்தில் பிரகாரத்துக்குள்ளே வருவாங்க, அடுத்த தரிசனத்தில்
பரிசுத்த ஸ்தலத்தில் வருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்தலத்து தரிசனத்தில் மகா பரிசுத்தல சில அந்த இடத்துல போயும் தரிசனம் உள்ளவடாகி அடுத்து போகிறது உரக்குண்டா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யப்படாது, தரிசனம் ஓவராக பார்க்கப்படாது. நான் நிறைய பேரை பார்க்கேன், கூடுதல் கண்டவன் ஒருத்தனும் பஸ் ஸ்டாப்பில் இல்லை, முக்கு ரோட்டில் தான் நிற்க. சரி, நீங்கள் நல்லா இருக்கிறியா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தமிழ் நல்லா புரியுது. நேற்றுக்கு ராத்திரி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் ஊர் லாங்குவேஜ்லேயே பேசுகிறீங்க. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் நான் பேசுகிறேன். அதனால் லிட்ரேச்சரில் ஏன் தமிழெல்லாம் நீங்கள் சில டிக்ஷனரியிலெல்லாம் தேடிக்கிட மாட்டீங்க. அவன் தேடி வரைக்குள்ள நம்ம பிரசங்கம் முடித்து மாடிக்கு போயிடுவான் நம்ம. சரி, கர்த்தர் நல்லவன். அப்போ நமக்கு எதோடு கூட உறவு இருக்கணும், சபையோடு உறவு இருக்கணும். கிருபையில் வளர வளர பாஸ்டரோடு உறவு அதிகமாகணும். கிருபையில் வளர வளர பலிபீடத்தோடு உறவு அதிகமாகும். கிருபையில் வளர வளர ஆலயத்தோடு உறவு அதிகமாகும். தரிசனத்தோடு உறவு அதிகமாகணும். பாருங்க, தோத்திரம். யோசுவா என்று சொல்லுகிற வாலிபர் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்தார். அவருக்கு தான் ஆண்டவர் அடுத்த கட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால நம்ம தேவ சமூகத்தில், பலிபீடத்தில், ஆலயத்தில், தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ மனிதனோடு சரியான உறவு இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ரைட், சந்தோஷம் தானே? ரைட், இதுக்கு மேலே விளக்கம் வேணும்னா நேற்றைய பிரசங்கத்தை போய் பாருங்க. மூன்றாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். நேற்றைக்கு 2 படிச்சிருக்கோம் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 3. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் படிப்போம். நதிக்கு இப்புறத்தில் திப்சா முதற்கொண்டு, இதை தப்பாக நினச்சிடப்படாது, இது பொம்பளை பிள்ளைக்கு பேருன்னு. ஆஷா என்பது அந்த இடத்துல ஒரு ஊருக்கு பேர் பார்த்துக்கிடுங்க. நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. ஒரு முறை கூட சொல்லுங்க. அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. அடுத்த வசனத்தை படிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் நிழலிலும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த பகுதியில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. குட்டி 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 ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தா. ஆனா சாலமோனுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னன்னா, எல்லா உறவுகளையும் சரியாக தக்க வைத்து கொண்டார். நீங்க நல்லா கவனிங்க. சாலமோனை கர்த்தர் யுத்தம் பண்ண விடவே இல்லை. அவர் பெரிய அளவு யுத்தம் பண்ண என்ன செய்யலை, இறங்கினதே இல்லை. அதனால தான் உண்மையிலே தாவீதுக்கு ஆண்டவர் பிஸியாகவே வச்சிருந்ததுனால கல்யாணம் பண்ணணுங்கிற பெரிய ஐடியாவே யாருக்கு இல்லை, தாவீதுக்கு கிடையாது. ஆனால் சாலமோனுக்கு சரித்திரம் வரும் பொழுது அவர் ஆண்டவர் ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருந்தார். ஒரு நாள் கூட அவருக்கு பட்டயத்தை கத்திரிக்காய் வெட்ட கூட அந்த மனுஷன் எடுத்தது கிடையாது. அதனால அவருக்கு 2 காரியம் ஆப்ஷன் இருந்து. 1 கட்டணமாக கட்டணும், 2 பெண்ணாக கட்டணும். அப்படி அதனால தான் ஆண்டவர் சிலரை எல்லாம் எப்பவுமே பிஸியாகவே வச்சுருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஊழியத்தில் பிஸியாகவே வச்சுருப்பார், ஃபேமிலியில் பிஸியாகவே வச்சுருப்பார். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் டெய்லி பிரச்சனையாகவே இருக்குது பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் நெருக்கம், ஐ எம் ஸோ பிஸி, ஐ எம் ஸோ டயர்ட் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னார், உன்னை டயர்டாக நான் தான் வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா உனக்கு பக்கத்து வீட்டு பாத்ரூமை பார்க்கணும்னு தோணியும். ஏன் அப்படின்னு சொன்ன நான் சொல்லுதேன் கேட்டுங்க. யுத்த காலத்தில் வனாந்தரத்தில் தாவீது இருந்த காலத்தில் தான் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டு பாத்ரூம் மேலே சீட்டு போடலைன்னு தாவீதுக்கு தெரியாது. வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டே இருந்தார். பாட்டு எழுதுவார், பாடுவார், ஓடுவார், பாட்டு எழுதுவார், பாடுவார், ஓடுவார். அவருக்கு லைஃப் எல்லாம் பாடுகள், பிரச்சனை, போராட்டம், என்னை ஏன் கைவிட்டீர்னாதான்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார். அந்த காலத்தில் அவருக்கு கிருபைக்கு ஒரு பிரச்சனையும் வரல. எப்போ அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாரோ அப்போ என்ன செய்தார்? ஒலாத்தினாராம். எப்படி வீட்டுக்கு வெளியில் பால்கனியில் என்ன செய்தார்? இருந்தாலும் அந்த பொம்பளைக்கும் கொஞ்சம் ஓவர் தான்.
மேலே ஒரு ஓலையாவது எடுத்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. அதனால தான் ஆண்டவர், நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நானும் ஒரு 31 வருஷமாக ஒரு சபைக்கு பாஸ்டராக என்னை வச்சிருக்காங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சில பிள்ளைகள் என்னைக்கு பிரச்சனைன்னே சொல்லுதுப்பா, காலையில் வந்தால் சொல்லுதான் பாஸ்டர் எங்கள் ஏரியாவில் கொரோனா பரப்புறதே ஜபிக்கிற ஆட்கள் தான், மூக்கம் பிடிச்சி சேரில் தேய்ச்சி வச்சு போயிடுவான். இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான், மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும் அலையிலோயா, இங்கேயும் அப்படித்தான் நம்ம ஆட்கள். நான் ஒன்று சொல்லட்டா, திங்கக்கிழமை ஜெபத்துக்கு வந்து மூக்க பிடிச்சி தேய்ச்சி வச்சுட்டு போவான், செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வருவான், மறுபடியும் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் மூக்க பிடிச்சி தேய்ச்சி வச்சுட்டு போவான். இப்படி தேய்ச்ச இடத்துலையே தேய்ச்சி டெய்லி சில ஆட்களை பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கம், வேதனைன்னே ஆண்டவர் வச்சுருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் இவனை பிரியா விட்டா இவன் வேற ஏதாவது செய்து போடுவான். அதனால தான். ஆனால் சாலமோனுக்கு வந்து, சாலமோன் சமாதானத்தை விரும்பின மனிதன். சொல்லுங்க இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆனால் தாவீது கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லாரையும் அடித்து ஒதுக்கி பலகீனப்படுத்தி சிங்கத்தை பல்ல பிடுங்கி கொண்டு போட்டிருக்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பார். இவர் அப்படி கிடையாது, ரொம்ப புத்திசாலி. இந்த ராஜா என்னை எதிர்ப்பான்னு உண்டுன்னா அவனுக்கு மூத்த மோளை இவர் கட்டுவார். மேட்ரு சால்வ். அந்த ராஜா எனக்கு எதிர்ப்பா என்ன, அவனுக்கு வீட்டில் பெண் இருக்கான்னு பாரு, மூத்ததை நான் சம்பந்தம் கேட்டேன்னு சொல்லி கட்டுவார். அவரால் முடிஞ்ச அளவிற்கு லோக்கல்ல உள்ள எல்லா ராஜாக்களுக்கு வீட்டிலையும் கல்யாணம் பண்ணினா. நான் இது விளையாட்டா சொல்றேன்னா, மக்களை பைபிளை ஜாலியாக இருந்தபடி உனக்கு மனசிலாகும். அவன் எல்லா வீட்டிலிருந்து கல்யாணம் பண்ணுவா. இப்போ எவராது மருமகனை சண்டை பிடிக்க வருவாங்களா? ஒரு பேர் வரமாட்டான். இப்போ பொண்ணு வீட்டில் இவர் கேட்கறதெல்லாம் ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டால் வரும், மிக்சி வேணும்னு கேட்டால் வரும், கிரைண்டர் வேணும்னு கேட்டால் வரும். இந்த மனுஷனுடைய மெத்தேடு கொள்ளலாம். ஆனால் நம்ம இருக்க காலம் வேற, இதை ஃபாலோ பண்ண முடியாது. என்ன ஒரு ரேஷன் கார்டை கொண்டு நடக்கிறதுக்கு நம்ம படுவ பாடு. கடவுளே, ஒரு 21 நாள் வச்சு அதுந்து இரல்ல, அடுத்த உபவாச ஜபத்தை சென்னை, அடுத்த 21 ஒத்த ரேஷன் கார்டை காப்பாற்றுறதுக்கு மொத்த நாளும் உபவாசம். இப்படி அந்த மனுஷனை போல நம்ம இருந்திருந்தா ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் செய்ய ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இல்லை, 5-6 ஹை ஸ்கூல் வச்சிருக்கலாமா இருந்து நமக்கு. காரியம் இப்படி கிடைச்சா ஒரு இல்லையா சொல்லுங்க. சிரிக்கிறதெல்லாம் சரி, கொஞ்சம் கழிச்சு ஒரு காரியம் சொல்லுவேன், மனசிலாக்கணும். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷனுடைய மெத்தடு தப்பு, ஆனால் அந்த மனிதனுடைய விருப்பம் சரி. என்னோடு இருக்கிற புறஜாதி மக்கள் நடுவில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு சரியான உறவு இருக்கணும்னு இந்த மனுஷன் நினைச்சான். நீங்கள் நல்லா கவனிங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறிவற்றவர்களாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா ரட்சிக்கப்பட்டவர்களை தேடி தெரிந்து உறவு வைத்துக் கொள்வார்கள், தொடர்பில் இருப்பாங்க. நல்ல ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியத்தில் இருக்கிறவங்களோட மட்டும்தான் பழகுவாங்க. நம்முடைய சபைகள் வளராமல் போவதற்கு காரணம் சமுதாயத்தோடு சரிவர சரியான உறவு இல்லாததுனால தான். இந்த அருமையான சபை வருகிற வழி, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய காரணம் இந்த சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தம்மில் உள்ள உறவு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு சொல்றேன், இந்த கிருபையை தெய்வம் நமக்கு தரணும். சில வீடுகளை பாருங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பாங்க, ஆலயத்தில் போய் எல்லா உதவிகளையும் செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற 4 வீடுகளோடு சரியான சுற்றுப்புறத்தாரின் நடுவில் நமக்கு என்ன உண்டாகணும்? நல்ல சமாதானம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். பைபிளில் வசனம் சொல்லுது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொல்லி கொரிந்திய நிருபத்தில் பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா மற்றவர் போல நீங்கள் தனித்தீவு தான் தொடங்கணும். உங்களுக்கு பாஸ்போர்ட்டு தனியாக எடுக்க வேண்டிய இருக்கும், கப்பல் விமானம் எல்லாம் தேவைப்படும். நான் சொல்லது உங்களை மனசிலாவில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும், நான் வாழ வேண்டியது சமுதாயத்தோடு தான், நான் ஜீவனம் பண்ணுகிறது சமுதாயத்தோடு தான். என் பிள்ளைக்கு டீச்சர் ரட்சிக்கப்படாதவங்க,
என் புருஷனோட வேலை செய்கிறவர்கள் அல்லது வேலை கொடுக்கிறவன் அல்லது வேலை செய்கிறவன் தெய்வத்தை அறியாதவன். அப்போ நான் என்ன செய்யணும்? சமுதாயத்திலோடு கூட சரியான உறவிலே நான் வளரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இது நல்லொழுக்கம் என்று சொல்வதை விட இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு வியாதியாக்கும். ஏன்னு சொன்னால் சில ஆட்கள், எனக்கு சபைக்கு பக்கத்தில் ஒருத்தர், இப்போ இல்லை, அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், நல்ல ஒரு சகோதரன், வெள்ளையும் தான் எப்பவும் கொடுப்பார். என்ன கண்ட உடனே அப்படியே நேரம் மாறி நிற்பார். எனக்கு சோத்திரம் சொல்லதுக்கு அவரை கொண்டு முடியாது, அந்த மனம் அவருக்கு இல்லை. அவன் ஒருவேளை நாம் வச்சிருக்கிற பைபிள் கலர் மாறுதல் அப்படியே இருக்குமா இருக்கும். ஆனால் அவர் கருப்பு பைண்டுள்ள பைபிள் தான் வச்சுருந்தார். ஆனால் ஒருவேளை இது கலர் மாறுறதுனால அவர் என்ன கண்டு மாறி நிற்காரான்னு தெரியல. ஆனால் அவரை நான் தேடி போய் பிரைசலாடி சொல்லி அவனை கொல்லாத விட மாட்டேன் தான். அதுக்கு காரணம், என்கிட்ட சிநேகமாக பழகாத உனக்கு தெய்வத்தோட எப்படி உறவு உண்டாகும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராதவன் காணாத தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறது எப்படி? உங்கள் சபை வளரணும்னா வளரத விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உள்ளதாட்டா சொல்லுதியா? பொறுக்கியோட சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்க. அப்போ தப்பிக்கிடுவோமாக்கா. அப்போ நம்ம இதை வளரணும்னா, உங்கள் சபை வளரணும்னா இந்த கிருபை உங்களுக்கு வேணும். சமுதாயத்தோடு சரியான உறவில்லாத சபைகள் வளராது. சமுதாயத்தோடு சரியான உறவில்லாத சபை வளராது. சபைக்குள்ளே இருக்கிற உறவு மட்டும் உங்கள் சபை வளர்ச்சிக்கு தோத்தர காரணமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, சபைக்குள்ள ஒற்றுமை வளர வளர கிருபை வளரும். ஆனால் சபை சமுதாயத்தோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் சமாதானத்தில் வளர்ந்தாதான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சபைக்குள்ளே வர முடியும். ஆமாவா இல்லையா? நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சபையில் ஆராதிக்கிறீங்கன்னு வைங்க, அல்லது ஏதோ ஒரு சபையில் ஆராதிக்கிறீங்க, நீங்கள் போகிற சபை வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஒரு 5 வீடு இருக்குது. அந்த 5 வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சரியான உறவில் இல்லை என்றால் அவங்கள என்னைக்கு நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறீங்க? என்னைக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க? புரியுதா இல்லையா? அதுக்கு மேலே நீங்கள் நம்ம போய் பிரதர் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் தோத்தர் அவன் திருப்பி கேட்பான், இயேசு நல்லவர்னு எனக்கு தெரியும், நீ நல்லவனாம்பா. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுகிறது? என்னுடைய ரட்சிப்பு அந்த மனிதனுக்குள்ளே செல்ல வேணும்னா, என்னுடைய தேவ அன்பு அந்த மனிதனுக்குள்ளே போகணும்னா, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அந்த மனிதனுக்குள் போகணும்னா, நான் அறிந்த சுவிசேஷம் அந்த மனிதனுக்குள்ளே போகணும்னு சொன்னால், முதல்ல அவனுக்கும் எனக்கும் இடையில சமுதாய ரீதியான உறவு உண்டாகணும். இதை ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா.